அடுத்ததான் என்ன மூவி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்தவன். எய்தவன் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மெட்ராஸ் கலையரசன் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணுற ஒரு வாலிபன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சி காலேஜ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து காலேஜில் சீட் வாங்கணும், மெடிக்கல் காலேஜில். அங்கே சீட் வாங்குறதுக்காக இந்த லோக்கல் ஏரியா தாதாக்கள்லாம் வச்சு அப்படியே வந்து மூவ் பண்ணி எப்படியோ வந்து சீட் வாங்கிடுறாங்க. ஒரு வழியாக காலேஜில் வந்து சீட் வாங்கி கொடுத்துட்றாரு. நிறைய பணத்தெல்லாம் கொட்டி இப்போ நம்ம அவங்க தங்கச்சி கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ண அப்புறம் தான் வந்து பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலேஜோட லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ போய் லைசன்ஸ் தான் கேன்சல் ஆச்சு, பணத்தை கொடுங்க அப்படின்னா தரமாட்டேன்றாங்களாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அப்புறம் நிறைய வில்லன்களையும் வந்து அந்த இடத்துல சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாட்னாவை எப்படி சந்திச்சாரு, அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள எப்படி அந்த கசமுசா காதெல்லாம் வந்தது, அப்புறம் இந்த வில்லன்களை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணாரு, அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணாரு, திரும்ப அவங்க தங்கச்சி காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாரா இல்லையா, பணத்தை திரும்ப வாங்கினாரா இல்லையா, இதெல்லாம் தான் அந்த படத்தோட மீதி கதை. எய்தவன் இந்த படத்தை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்தி ராஜசேகரன். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, மெட்ராஸ் கலையரசன் நடிச்சிருக்காரு, சாட்னா டைட்டஸ் நடிச்சிருக்காங்க, கௌதம் சேகர் நடிச்சிருக்காங்க. ஆக்டர் கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தில் வந்து ஒரு சின்ன ரோலில் தான் வந்திருப்பாரு. பட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் கூட ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து இந்த ரஞ்சித் சாரோடைய பட்டறையிலேருந்து வந்தவரால் என்னமோ தெரியல, ரொம்ப அழகாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே கனக்கச்சிதமாக பொருந்துடுறாரு. அதுக்கப்புறம் கபாலியில் கூட ரொம்ப அழகாக சூப்பராக அவருடைய தனி ஸ்டைல் அவர் காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த எய்தவன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டராகவே மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு தங்கச்சிக்கு அண்ணனா, அப்புறம் வந்து ஹீரோயினுக்கு எப்படி ஹீரோவா, அப்படிலாம் பயங்கரமாக வந்து சூப்பராக அவருடைய நடிப்பு ஸ்டைலை வந்து அவர் தனியாக காமிச்சிருக்காரு அந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஹீரோயின் சாட்னா டைட்டஸ் பற்றி சொல்லணும்னா, சாட்னா வந்து வழக்கமாக எந்த படங்களில் நடித்தாலும் அந்த படங்களில் வந்து அந்த கேரக்டராகவே வந்து ரொம்ப அழகாக வந்து மேட்ச் ஆகிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹிட் மூவியில் நடித்தாங்க, பிச்சைக்காரன்ற படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கெட்டப்பில் வந்து நம்மளை மிரட்டியிருக்காங்க அப்படின்றத விட ரொம்ப அழகாக போலீஸ் கேர்ளாகவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து மெயினாக நம்ம ஹீரோவுக்கு நிறையா ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு ஏற்ற ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் இவங்களை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நடிகர்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து மெயினாக இந்த லோக்கல் ரவுடி கேரக்டர் அவங்க, அதுக்கப்புறம் இந்த காலேஜ் சேர்மன் கேரக்டர், அப்புறம் இந்த ஹை கிளாஸ் வில்லன் கேரக்டர் நம்ம கௌதம் பண்ணியிருக்காரு இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக வில்லன்கள்லாம் வந்து அப்படியே செம்மையாக அவங்களுடைய கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கிளைமேக்ஸில் வந்து அவங்க ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லா வில்லன்களும். அண்ட் ஓவராலாக எய்தவன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு நம்ம டைரக்டர் சக்தி ராஜசேகரன். அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நல்ல கதை எடுத்திருக்காரு. அதுலேயும் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், அப்புறம் வந்து இப்போ நீட் தேர்வுலலாம் வந்து என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அப்படியே எடுத்து படமாக வந்து பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு விஷ் பண்ணி ஆகணும். ஸோ சக்தி ராஜசேகரன் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவருடைய இந்த கான்செப்ட் எடுத்ததுக்காகவே நம்ம அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சே ஆகணும். ஓவராலாக எய்தவன் அப்படின்றது ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம்.